வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முத்திரைகள் மார்ச் 18. ஒரு பரிபூரண உருவகம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். வெளிப்படுத்துதல் 5:6. தேவனுடைய கரத்தில் இருக்கிற புத்தகச் சுருள் எவ்வாறு திறக்கப்பட முடியும் என யோவான் யோசித்து கொண்டிருந்த போது அதிக வெளிச்சத்தை பெறுகிற வகையில் ஒரு புதிய காட்சி காட்டப்பட்டது. சிங்காசன அறையில் 4 ஜீவன்களுக்கு மத்தியில் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி நின்றிருந்தது. யோவான் ஏற்கனவே யூதா கோத்திரத்து சிங்கத்தை பார்த்திருந்தார். இப்போது அவர் இரத்தக்கரையோடு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறார். நாம் பெரும்பாலும் கிறிஸ்துவை ஒரு வெற்றிவேந்தராகவே பார்க்கிறோம். ஆனால் இங்கே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பிதாவிடம் செல்கிறார். தம்முடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிவதே அவரது இதயத்தின் விருப்பம். இயேசு பரலோகத்திற்கு சென்றதும் பரலோக சேனையின் வணக்கத்தை பெறுவதற்கு முன்பு அவர் தம் பிதாவுக்கு முன், இது போதுமா, என் மக்களை இரட்சிப்பதற்கு என் பலி ஏற்கத்தக்கதா என்கின்ற கேள்வியுடன் செல்கிறார். ஆனால் அது மட்டுமல்ல, அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. வெளிப்படுத்துதலானது உருவக அடையாளங்கள் நிறைந்த கடைசி காலம் சம்பந்தப்பட்ட புத்தகம் என்பதால் 7 என்கின்ற எண் முழுமையை குறிக்கிறது. எனவே புத்தகச் சுருளை திறப்பதற்கு இயேசு முற்றிலும் தகுதியானவர் என்பது இங்கே காட்டப்படுகிறது. வேதாகமத்தில் கொம்புகள் என்பது பெரும்பாலும் ராஜ்யங்களையும் அதிகாரத்தையும் குறிக்கிற அடையாளங்களாகும். வெளிப்படுத்துதலின் இணை புத்தகம் ஒரு கொம்பு வல்லமை பற்றி விவரிக்கிறது. அது எழும்பும், பிறகு தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசும். தானியேல் 7:24-25. ஆனால் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகள் இருந்தன. அது எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான ராஜா. அவர் வல்லமையிலும் மகிமையிலும் பரிபூர்ணமானவர். 7 கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள் என்பதின் அர்த்தம் என்ன? 7 கண்கள் என்பது கிறிஸ்துவின் பரிபூர்ண ஞானத்தை குறிக்கிறது. அது அந்த புத்தகச் சுருளை அவர் திறப்பதற்கான அதிகாரத்தையும் நுண்ணறிவையும் அவருக்கு கொடுக்கிறது. 7 கண்கள் என்பது இயேசுவை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வெவ்வேறு அம்சங்களையும் குறிக்கும். பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனை பற்றி இயேசு கொடுத்த முழுமையான காட்சியை யோவான் கண்டார். இருண்டு போன நம் உலகத்திற்கு இரட்சிப்பின் ஒளியை கொண்டு வருவதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி கிறிஸ்துதான். அன்புள்ள இயேசுவே, நீ இரட்சிப்பின் திட்டத்தை திறப்பதற்கு தகுதியானவர் மட்டுமல்ல, பிதாவின் பரிபூரண உருவத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறவராகவும் இருக்கிறீர். அதிகார ரட்சிக்கு ஏசாயா 53:7, யோவான் 14:26, கலாத்தியர் 4:6. ஆமென்.